வேலன் குதிரையின் கதைகள். ஒரு காலத்தில் வேலன் என்ற நல்ல மனதுடைய குதிரை ஒரு வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. வேலன் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது மற்றும் மிகுந்த அறிவுடையது. அதனால் வனத்தில் எல்லோரும் அதனை மதித்தனர். வேலனுக்கு ஒரு சிறிய நண்பன் இருந்தான். அவன் பெயர் குஞ்சு, ஒரு நாய். இருவரும் நலம் சேர்ந்து விளையாடுவதையும் தன்னைத்தானே காப்பாற்றுவதையும் கற்றுக்கொண்டனர். முதலாம் அத்தியாயம். வேலனின் நல்ல மனம். ஒரு நாள் வேலன் மற்றும் குஞ்சு வனத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு துர்கா என்ற மான் பச்சை மேய்வதற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்தது. அவளுக்கு நல்ல பசி கொண்டிருந்தது. ஆனால் அதன் அருகில் புலி ஒருத்தன் திரிந்து கொண்டிருந்தது. அதைக் கண்டு மானும் பயந்து விட்டது. வேலன் துர்காவை காப்பாற்றப் பார்ப்பது தீர்மானித்தது. அது துர்காவை காப்பாற்றிய பின்னர் துர்காவும் அதன் நண்பர்கள் அனைவரும் வேலனை பாராட்டினார்கள். இது வேலனின் தன்னலம் இல்லாத மனதை வெளிப்படுத்தியது. இரண்டாம் அத்தியாயம். வேலனின் தைரியம். அடுத்த நாள் வேலன் மற்றும் குஞ்சு இருவரும் வனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வனத்தில் சிறிய குடில் தீப்பிடித்தது. அங்கு குழந்தைகள், முதியவர்கள் இருந்தனர். அவர்கள் தீயிலிருந்து தப்ப முடியாமல் இருந்தனர். வேலன் உடனே அங்கு சென்று தனது பக்கத்தில் இருந்த சீரான கன்றுடன் நின்று அவர்களை மீட்டு கொண்டது. இதனை பார்த்த வனத்தில் உள்ள அனைத்து விலங்குகளும் வேலனை பாராட்டினார்கள். அத்தனை பேரும் வேலன் எங்கள் அன்புக்குரிய நண்பன் என்று குரல் கொடுத்தனர். மூன்றாம் அத்தியாயம். நண்பர்கள் என்றால் என்ன. ஒரு நாள் வேலனுக்கு காயம் ஏற்பட்டது. அதனால் அது ஓட முடியாமல் இருந்தது. அப்போது குஞ்சு வேலனுக்கு சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்து அதனை பார்த்துக் கொண்டது. வேலன் குஞ்சுவின் அன்பைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தது. கதை முடிவில் எல்லா விலங்குகளும் ஒருமித்த தோழமையுடன் வாழத் தொடங்கினார்கள். இந்த கதையின் மூலம் குழந்தைகள் தைரியம், அன்பு, நண்பர்களுக்கு உதவுவது போன்ற நல்லவற்றை கற்றுக்கொள்ளலாம். இந்த கதையின் மூலம் குழந்தைகள் நல்ல நட்பு, தைரியம், உதவி போன்ற நல்ல மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த கதை முடிந்தது குழந்தைகளே. மீண்டும் மற்றுமொரு கதையில் சந்திப்போமா? உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வானதி. நன்றி, வணக்கம்.